வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மூட்டுகள்ல வலி இருக்கு, நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், இந்த மூட்டுகள்ல இருக்கக்கூடிய வலி வந்து எனக்கு கொஞ்சம் கூட தீர்ந்த பாடே கிடையாது, நானும் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பாக்குறேங்க, ஆனா கொஞ்சம் கூட இதுக்கான சொல்யூஷன்ன்றதே எனக்கு கிடையாதுங்க. உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, எழுந்திரிச்சா உட்கார முடியல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால மூவ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோவுல நான் உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன அப்படி சொல்ல போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மருந்து மாத்திரைகள் எதுவுமே எடுக்காமலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை பயன்படுத்தியும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்ல, நான் வந்து உணவு முறையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, ஆனாலும் எனக்கு வந்து குணமாகணும்னா நம்ம கிட்டே வந்து வாத தைலம், வாத பொடின்னு 2 மருந்து இருக்கு. அதை நீங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா வயதினருக்குமே பொருத்தமான ஒண்ணு. இது என்னென்ன மாதிரி வியாதிக்கெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து வாதத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய மருந்து வாத தைலம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாத பொடின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சம்பந்தப்பட்ட வாதத்துக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். வாத தைலம் என்பது வெளிப்பூச்சுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுங்க. வாத பொடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு எடுத்துக்கணுங்க. ஒரு 100 ml தண்ணி எடுத்து தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வாதம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுமே சரியாகும். இந்த மருந்து வந்து ஸ்பெஷலா பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு கை ஒரு கால் செயலிழந்தவர்கள் சாப்பிடும் போது அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பக்கவாதம் வந்து உடனடியாக கியூர் ஆகுங்க. 1 வாரம் இல்லைன்னா 1 மாதத்துக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனே கியூர் ஆகும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா மாத கணக்குல இருக்கு, வருட கணக்குல இருக்கு முன்னும் போது கால் ஃபர்ஸ்ட் வந்துடும், கை வந்து நீங்க ப்ராப்பர் எக்ஸசைஸ் கொடுக்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கை வந்து வந்துருங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி உணவு முறைகளை கட்டுப்படுத்துறது, எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் இல்லாமல், மூட்டுகள்ல வலி இருக்கு, கைகள்ல வலி இருக்கு, உடம்புகள்ல வலி இருக்கு அப்படின்றவங்க தாராளமா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குணமாகும். இந்த மாதிரி மூட்டுகள்ல வலி இருக்கு, கை கால்கள்ல வலி இருக்குன்றவங்க பண்ணக்கூடிய தவறே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இட்லி தோசை வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த இட்லி தோசை அதிகமா எடுக்கும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நரம்புகள்ல அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் உறைஞ்சி அங்கங்க நிக்க ஆரம்பிச்சிடும். இட்லி தோசை சாப்பிடுறது அவ்வளவு தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவறுதான். நம் முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் வந்து விசேஷத்துக்கு மட்டும் சாப்பிடக்கூடிய உணவா கண்டுபிடிச்சதுதான் இட்லியும் தோசையும். நம்மளுக்கு ரெகுலர் உணவு வந்து இட்லி தோசை கிடையாது, சாப்பாடு தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் உணவு. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இட்லி தோசையை 100% வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க இட்லி தோசை கண்டினியூவா எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து உறையதான் செய்யும். ரத்தம் உறையறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கை கால்கள் வந்து அடிக்கடிக்கு மறுத்து போகலாம், இல்லைன்னா மூட்டுகள்ல வலி இருக்கலாம், உட்காந்தா ஏந்திரிக்க முடியாது, ஏந்திரிச்சா உட்கார முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் படியெல்லாம் ஏறி வர்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஈஸியான ஒரு மெத்தட், இட்லி தோசை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். உளுத்தம்பருப்பு இருக்கக்கூடிய கண்டென்ட் 100% அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துடும். சார், டாக்டர்லாம் வந்து சுகர் பிபி இருக்கிறதுனால இட்லி தான் சாப்பிட சொல்றாங்க, தோசை தான் சாப்பிட சொல்றாங்க அப்படின்றவங்க, நீங்க இட்லி தோசை தவிர்த்து இன்னும் உணவுகள் இருக்கு. சரிங்களா? சப்பாத்தி சாப்பிடலாம், அது ரொட்டி சாப்பிடலாம், கோதுமையால் ஆன உணவுகளை சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு உடலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது. ஆனா உணவே நல்ல உணவு தான். சரிங்களா? நீங்க சாப்பாடு சாப்பிட்றதுனால சர்க்கரை அதிகமாகுது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அளவோடு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? அதனால மூட்டுகள்ல வலி இருந்தாலும் சரி, கை கால்கள் குடைச்சலா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆக முடியல, ஸ்டெப்ஸ் ஏறி வர முடியல, முட்டியில வந்து நீர் கோத்துக்கிட்டு இருக்கு, நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பார்த்துட்டேன், லொட்டு லொசுக்கு டிவில பாக்குறக்கூடிய ப்ராடக்ட், அங்க பாக்குற ப்ராடக்ட், இங்க பார்க்கக்கூடிய ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து ஒரு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே இல்லைன்றவங்க கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் இட்லி தோசை ஸ்டாப் பண்ணும். சீதளமான உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து 100% வந்து சரியாயிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அடிஷனலா என்ன சாப்பிடணும்னா கொஞ்சம் ஹீட்டான உணவுகள் சாப்பிடணும். சரிங்களா? ஹீட்டான உணவுகள்ன்றது அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கோதுமை சாப்பிடலாம், சாப்பாடு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளு மாதிரி இருக்கிறதெல்லாம் ரசம் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா உணவே தான் மருந்து. சரிங்களா? நம்ம சாப்பிடக்கூடிய உணவாலதான் நம்மளுக்கு நோய்களுமே வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க
இந்த மாதிரி ஒரு சீதளமான பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, உளுத்தம் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா கை கால்கள் உடைஞ்சிருச்சுன்னா, எலும்பு உடைஞ்சிச்சுன்னா அந்த எலும்புகளுக்கு கூடுவதற்காக இந்த கட்டு போடக்கூடிய இடங்கள்ல இந்த உளுத்தம் பருப்பை அந்த முட்டை கூட சேர்த்து அரைச்சி கட்டுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அவ்வளவு சீதளமானது. அந்த எலும்பையே வந்து பாத்தீங்கன்னா உருக வச்சு ஒட்ட வைக்கக்கூடிய தன்மை உளுத்தம் பருப்புக்கு உண்டு. சரிங்களா? அதனாலதான் வந்து எலும்பு உடைஞ்ச எலும்புகளுக்கு கூடுவதற்காக இதை கட்டுறாங்க நம்ம முன்னோர்கள். சரிங்களா? அது இன்றளவிலே வந்து சில இடங்கள்ல நாட்டு வைத்திய முறைப்படி அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பை அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட். உளுத்தம் பருப்பு நீங்க அவாய்ட் பண்ணல, நான் வந்து உளுத்தம் பருப்புல இருக்கக்கூடிய இட்லி தோசை தான் சாப்பிடுவேன், எனக்கு சாப்பாடு சாப்பிட்டா செட் ஆகாது, சப்பாத்தி ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டாலுமே செட் ஆகாதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய முட்டு வலி தீரவே தீராது. கண்டிப்பா இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். இட்லி தோசை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடும். அதே மாதிரி நீங்க இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கை கால் சிலருக்குலாம் வந்து இட்லி தோசை கண்டினியூஸ் சாப்பிடுறதுனால கை கால்கள் அடிக்கடிக்கு மறுத்து போற பிரச்சனை வரும். சரிங்களா? அந்த மாதிரி கை கால்கள் மறுத்து போற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க உடனே ஸ்டாப் பண்ண ஆகணும். ஸ்டாப் பண்ணலன்னா என்ன ஆகும்னா பக்கவாதம் இல்லைன்னா ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். உங்க மூளையில வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து குழாய்கள்ல அடைப்பு ஏற்படலாம், இல்லைன்னா ரத்த கசிவுகள் ஏற்படலாம். சரிங்களா? அதனால நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இட்லி தோசையை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க. நார்மல் உணவே நீங்க சாப்பிடுங்க. இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எந்த சுகர் வேணா இருக்கட்டும், எந்த பிபி வேணா இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சாப்பாட்டினுடைய அளவு மட்டும் குறைச்சா போதும். நீங்க உணவு பழக்கங்களை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம குழந்தையா பிறந்ததுல இருந்து இன்று அளவில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுக்கான ஒரு ஸ்பெஷல் உணவே வந்து சாப்பாடு தான். அது தவிர்த்து நம்ம வேற ஏதாவது சாப்பிட்டோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும். சரிங்களா? மூட்டுகள்ல வலி, கைகள்ல வலி, உடம்புகள்ல வலி, இந்த மாதிரி வலிகள் ஏற்படும். சரிங்களா? சார் எனக்கு வந்து நான் இந்த உணவு முறையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, ஆனாலும் உங்ககிட்ட ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்றவங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாத தைலம் இருக்கு, வாத பொடி இருக்கு. இந்த வீடியோவிலே வந்து நான் காட்டுறேன், அதனுடைய இமேஜஸ் காட்டுறேன், வீடியோவும் காட்டுறேன். அதுதான் அந்த ப்ராடக்ட். வாத தைலம் வந்து வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்துறதுங்க. எங்கெங்க உங்களுக்கு வலிகள் இருக்கோ அந்த இடத்துல அந்த எண்ணெயை தடவி விட்டுட்டு ஜஸ்ட் நீங்க அது ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்க வேற எந்த ஒரு இதுவும் பண்ணாம நார்மலா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாவே போதுமானது. இல்லைன்னா நீங்க நார்மல் ஒர்க் நீங்க செஞ்சாலுமே போதுமானதுங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகள் உடனடி நிவாரணமாக இது செயல்படும். மற்ற பெயின் கில்லர், அதாவது பெயின் ரிலீவர், பெயின் கில்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் தரும். அதுக்கப்புறம் வலி ஏற்படும். சரிங்களா? நீங்க என்னதான் ஒரு வெளிநாட்டுல இருந்தே ஒரு மூலிகை மருந்து எடுத்து இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த டைமுக்கு மட்டும் பயங்கரமான ஒரு வலியை போக்குற மாதிரி இருக்கும். மறுபடியும் நாளடைவுல அந்த வலி மறுபடியும் மீண்டும் வரும். சரிங்களா? ஆனா எங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வலிகள் என்பது ஒன்ஸ் ஒரு வாட்டி சரியாயிடுச்சுன்னா நிரந்தரமா சரியாயிடும். எங்களுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது. அது பியூர் ஹெர்பல். அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா கைகளை சோப் போட்டு கழுவணும். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்றதுனால அப்படியே உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு உணவுப் பொருட்கள் வேணாம் எடுத்துக்கலாம். அது மூட்டுகள்ல வலி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஏதாவது வீக்கம் இருக்கு, கை கால்கள்ல வீக்கம் இருக்கு, நீர் கோத்துட்டு இருக்குனாலும் தாராளமா அங்க தடவிக்கலாம். மெயினா முட்டிகள்ல கால்கள்ல நீர் கோத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த எண்ணெயை, எங்களுடைய வாத தைலம் எண்ணெயை தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெயில்ல கொஞ்சம் ஏறு பொழுதுல, அதாவது காலையில ஏறு பொழுது வெயில்னு சொல்லுவாங்க, அந்த வெயில்ல மட்டும் நீங்க கொஞ்ச நேரம் இருந்தா போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நீர் கோத்துட்டு இருக்க பிரச்சனை அனைத்துமே சரியாயிடும். இது நீர் ஏன் கோர்க்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர் வந்து சரியா கிட்னில இருந்து பிரிஞ்சு வெளியேறாததுனாலயும் ரத்தத்துல இருந்து அந்த சிறுநீர் அந்த கெட்ட நீர்கள் பிரிஞ்சு வெளியேறாததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் வந்து கோத்துக்கிட்டு கால்கள் முட்டிகள் எல்லாம் வீக்கம் இருக்கு. சரிங்களா? அது ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீர் கோத்துட்டு இருக்கவங்க, கால்ல முட்டிக்கு கீழே கால் வந்து வீக்கமா தெரியுது, நீர் கோத்துட்டு இருக்குன்னா ஒன்னும் பயன்பட தேவையில்ல. தலைக்கு வைக்கக்கூடிய தலையணையை எடுத்துட்டு காலுக்கு, அதாவது அந்த முட்டிக்கு கீழே கேப் இருக்கும் இல்லையா, அங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தலைக்காணி வந்து அந்த பாதத்தாண்ட 2 தலைக்காணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வச்சு ஒரு லெவல் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கணும் பாதம் வந்து. இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நீர் கோத்துட்டு இருக்கிறது எல்லாமே யூரின் வழியா வெளியேறிவிடும். சரிங்களா? ஒரு 2-3 நாள்லயே வந்து நீர் கோத்துட்டு கால் வீக்கம் இருக்கிறது எல்லாமே ஈஸியா சரியாயிடும். சரிங்களா? நம்ம எண்ணெயை அதே மாதிரி தடுவும் போது அந்த நீர் எல்லாமே வேர்வை மாதிரி வர்றத கண்கூடா நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை எண்ணெய் தான் வாத தைலம். சரிங்களா? இது வலிகளுக்கு உடனடி நிவாரணியாக பயன்படும்.
அது மட்டும் இல்ல, ஏதாவது அடிபட்டு ரத்த கட்டுகள் இருந்தாலும் இதை தடவும் போது உடனடியா சரியாயிடும். அந்த நரம்புகள்ல ரத்தம் எங்கேயாவது உறைஞ்சிருக்கு, கிளாட் இருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன் இது அப்படி சொல்றோம்னா, இது பாத்தீங்கன்னா நம்ம மூட்டுகளுக்காக தயாரிக்கப்பட்டது கிடையாதுங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு, பக்கவாதத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு குணம் அடைவதற்காகவே நாங்க கண்டுபிடிச்சது இந்த தைலம். பக்கவாதத்தையே குணப்படுத்துகிறா என்னும் போது இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளா குணம் அடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துனே கூட சொல்லலாம். சரிங்களா? இது மட்டும் இல்ல, இன்னும் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வாத பொடின்னு இருக்கு. இந்த வாத பொடி எதுக்கு பயன்படுது அப்படின்னா, சிலருக்குலாம் கை கால்லாம் இப்படியே நடிக்கிட்டே இருக்கும், அவங்களால ஸ்டெப்பாவே இப்படி வைக்க முடியாது, இப்படியே ஒரு மாதிரி ஷாக் கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஷாக் கொடுக்குறவனுக்கு எங்களுடைய மருந்து ஒரு 100 ml தண்ணி எடுத்து இந்த வாத பொடியை ஒரு ஸ்பூன், நாங்களே மெஷரிங் ஸ்பூன் கொடுத்துருவோம், அந்த அளவு ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டாங்கன்னா, குடிச்ச ஒரு மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா இப்படி ஆடக்கூடிய ஒரு விஷயம் இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க எங்களுது. இது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். பயன்படுத்துறதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி இருக்கு, ஒரு அப்படியே உடம்பு ஃபுல்லாவே ஒரு நடுக்கமா இருக்கு, பதப்பட்டப்பா இருக்கு அப்படின்றவங்களும் வாத பொடியை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல ஒரு ஸ்பெஷல், நாங்க பக்கவாதத்துக்காக தான் இந்த மருந்து தயாரிச்சோம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறதுக்கு. ஆனா கிட்னியில இருக்கக்கூடிய கல்லு ஏன் பாத்தீங்கன்னா கரைச்சி வெளியெடுக்கக்கூடிய தன்மை இந்த வாதப்பொடிக்கு இருக்கு. நிறைய பேருக்கு நாங்க கொடுத்துருக்கோம், கண்கூடா அந்த மாதிரி கல்கள் எல்லாம் உடைஞ்சு வெளியேறுது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து. எந்த ஒரு மருந்துலுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் சித்தா ஆயுர்வேதால உண்டுங்க. ஏன் உண்டு அப்படின்னு சொல்றோம்னா, சித்த ஆயுர்வேதா மருந்துகளை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு பிரச்சனைக்கு தருவோம், அந்த பிரச்சனையை சரியாயிட்டு அடிஷனலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே சரி செய்யக்கூடிய வல்லமை படைத்தது இந்த சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் மட்டும்தாங்க. வேற எந்த மருந்துகளுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சங்கள் சித்தா ஆயுர்வேதா இந்த மருந்துகளுக்கு உண்டு. சரிங்களா? இன்னும் ஸ்பெஷலா நம்ம தயாரிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால உங்களுக்கு ஏதாவது இந்த வாதம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கு, மூட்டுகள்ல வலி இருக்குன்னா தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க தர மருந்துகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க, வேற லெவல்ல வேலை செய்யும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே ஈஸியா சரி செஞ்சு கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye bye.